அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் அண்ணா அவர்களுடைய சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவுகள் என்ற நூலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ணா பேசின சொற்பொழிவுகளுடைய தொகுப்பு தான் அந்த நூல். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 13 தலைப்பின் கீழே அண்ணா அவர்கள் பேசியிருக்கிறாரு. அந்த 13 தலைப்புகள் இதில் நம்ம பார்க்குறோம். அதில் குறிப்பாக நேரம் கருதி நம்ம 2 தலைப்பை மட்டும் இன்றைக்கி பார்க்குறோம். ஒன்று யாதும் ஊரே யாவரும் கேளீர், 2 தமிழினமே தயங்காதே என்ற 2 தலைப்பின் கீழே அண்ணா அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தலைப்பின் கீழே அண்ணாவுடைய சொற்பொழிவு என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழினமே தயங்காதே என்ற சொற்பொழிவு பார்க்கலாம். முதல்ல இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொற்பொழிவு பார்த்திங்கன்னா உலகத்தமிழர் மாநாடு 2 அது சென்னையில் நடைபெற்றது. தீவுத்திடலில். அந்த தீவுத்திடலில் ஒரு அரங்கு அமைச்சு அதுக்கு பூம்புகார் என்று பெயர் சூட்டி அதில் நடந்த சொற்பொழிவு தான் இந்த சொற்பொழிவு. இதில் பார்த்தீங்கன்னா 3/1/1968 இந்த சொற்பொழிவு அண்ணா அவர்கள் நிகழ்த்துறாரு. அதில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தலைப்பில் நம்மளுடைய தமிழினத்துடைய பெருமை, தமிழருடைய பெருமை குறித்து விரிவாக பேசுகிறாரு. இந்த உலக தமிழர் மாநாடு எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழினம் எப்படி இருந்தது, இப்போ எப்போ எந்த சூழலில் இருக்கிறோன்றதை பற்றி விரிவாக தமிழ் அறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள், வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு வச்சு நம்மளுடைய தமிழுடைய பெருமையை பேசுகிற விதமாக தான் இந்த மாநாடு அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதில் அண்ணா முதல்வராக இருக்கிறாரு. அப்போ 3/1/1968 அந்த சொற்பொழிவு ஆட்டுறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இதற்கு முன்னாடி பேசிய காமராஜர் முதல் மாநாட்டையே நம்ம இங்கே நடத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அமர்ந்திருக்கிறாரு. ஆனால் அவருடைய தம்பி அண்ணா அவர்கள் 2வது மாநாட்டை நம்ம இங்கே நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. முதல் மாநாடு மலேசியாவில் நடந்தது. இந்த 2வது மாநாடு சென்னையில் தீவுத்திடலில் நடந்திருக்கு. இந்த மாநாட்டில் அவர் அந்த சுருக்கமாக யாதும் ஊரே யாவரும் கேளீரில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தமிழினம் என்பது இந்த தமிழ் மக்கள், தமிழ் குடிகள், தமிழ் மொழி எப்படி இருந்தது, அதற்கு நமக்கு சங்க காலத்தில் மிக தெளிவாக நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதுபோல தான் தமிழர் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்று பிறதர வாரா அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்கிறாங்க. இப்போ இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்றது நம்மளுடைய மொழி பெருமை உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் பரவி இருக்குது. நம்முடைய வணிகம் சென்று இருக்குது. இப்படியாக வாழ்ந்த ஒரு தமிழ் சமூகம் இன்று எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மைய கருத்தாக இருக்குது. அப்படின்றத அவர் கேள்விக்கு உட்படுத்துகிறார். நம்ம இப்பயும் நம்மளும் அதை தான் பேசுகிறோம். எப்படி இருந்த ஒரு தமிழ் சமூகம் இன்று இப்படி நம்ம வீழ்ந்து கிடப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தேடுறோம். பெரும்பாலும் அது என்னுடைய புரிதலில் சூழ்ச்சியின் மூலமாக தான் தமிழர்கள் வீழ்த்தப்பட்டு இருக்கக்கூடும் என்பது அனுமானம். உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறோம். உலகையே கட்டி ஆண்டிருக்கிறாங்க தமிழர்கள். பல எல்லைகளை தாண்டி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள். இப்படி ஒரு பெருமை மிக்க சங்ககால பாடல்கள், அப்போதே இலக்கணம், இலக்கியம் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கட்டமைச்சு வாழ்ந்த ஒரு தமிழினம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டையும் கேள்வியை முன்வைக்கிறேன். இப்படி இருந்த ஒரு தமிழ் இனத்தை அழித்தது யார் அப்படின்றது கேள்வி இன்னும் வியப்பாக இருக்குது. எப்படி இந்த இனம் இந்த அளவுக்கு அடிமைப்பட்டுச்சு? அப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லிட்டு நம்மளோட மொழியோடைய பெருமையை எல்லார்கிட்டையும் எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய வகையில், எல்லாரும் வியப்படையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மொழி அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் சொல்லித்தராங்க. பல நாடுகளில் இந்த மொழி குறித்த ஆய்வுகள் நடக்குது. இதெல்லாம் காரணம் நம்ம மொழியோடைய தன்மை, அந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக பேசுகிறாரு. அப்புறம் அதில் குறிப்பிடும் போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த தமிழ் மொழி என்பது இவ்வளவு பெருமையெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கி நசுங்கி இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. இதை சரி செய்யணும்னா நம்மளுடைய மொழி ஆட்சி மொழியாக மாற வேண்டும். அந்த நம்ம மொழி உயரிய மொழியாக நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அது உடனடியாக நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இல்லை. இந்த மனித வளம் இந்த தமிழ் மொழியை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அது உயரிய மொழின்னு சொல்லிட்டு பேசப்படணும். அது ஆட்சி மொழியாக மாற வேண்டும். அதற்கு நம்ம பொறுத்தருள வேண்டும். காலம் தான் நமக்கு பொறுமையாக இருந்து அதை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அந்த சொற்பொழிவில் முடிக்கிறாரு இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீரில். அதன் பிறகு தமிழினமே தயங்காதே அப்படின்ற தலைப்பின் கீழே அந்த சொற்பொழிவு ஆட்டுறாரு. இது 10/1/1968 முடிவுரையாக அந்த நிகழ்வு 10 நாள் நடக்குது. 10 நாளுடைய முடிவில் இந்த உரையை அவர் ஆட்டுறாரு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, பெரும்பாலும் எல்லாமே ஒரே கூறுகளை அடக்கி தான் இருக்குது. இப்போ இதில் சில வரலாற்று ரீதியான சில பாயிண்ட்டை எடுத்து பேசுகிறாரு. அப்போ
இந்த விழா வந்து இவ்வளோ பெருமையாக நடந்தது, இதில் வந்து இவ்வளோ அறிஞர்கள் கலந்து கொண்டாங்க, வெளிநாட்டில் அமெரிக்கா, மலேசியா மற்ற நாடுகளில் வந்து நிறைய மக்கள் வந்து கலந்து கொண்டாங்க, அறிஞர்கள் வந்து கலந்துட்டாங்க, நம்மளுடைய தமிழ் அறிஞர்கள் புலவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க, பொதுமக்களும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவர்கள்லாம் வந்து மிக பெருமிதத்தோடு இருக்கிறோம் நம்ம இந்த நிகழ்வு நடத்துனதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து சொல்லும் போது சேரன் சோழன் பாண்டியன் இவங்கெல்லாம் இருந்திருந்தா எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பெருமை மிக்கவங்களோ அவங்களாம் இருந்திருந்தா இதை பார்த்து வந்து பெருமைப்பட்டிருப்பாங்க, இங்கே தான் அவங்களாம் உலாவிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்தை முன்வைக்கிறாரு. அப்படின்றத பற்றி வந்து ஒரு சுருக்கமாக வந்து சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளை பற்றி வந்து பேசுகிறாரு. தாய்மார்கள், பெரியோர்கள், குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரை பற்றியும் பேசுகிறாரு. அதாவது வந்து பெண்கள் எல்லாரையும் குறிப்பிட்றாரு. அதில் வந்து ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப வந்து வியப்பாக இருந்தது. ஏன்னு கேட்டால் தமிழ் மொழி போல் எந்த மொழியிலையும் இவ்வளவு சொற்கள் அடங்கிய மொழி எதுவுமே கிடையாது. அப்போ வந்து அவர் பேசும்போது இந்த வரியை மட்டும் படிக்கணும் பாருங்கள். இங்கே ஆடவரும் வந்திருக்கிறார்கள், ஆரணங்குகளும் வந்திருக்கிறார்கள். அப்போ அந்த ஆரணங்குகள் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆடவர்னா ஆண்களை குறிக்குது, ஆரணங்கு என்பது வந்து பெண்களை குறிக்குது. நம்ம வந்து இப்போ பெண்கள்னு சொல்கிறோம். அப்போ வந்து அவர் அதாவது வந்து எப்பயுமே வந்து அண்ணாவை பொறுத்தளவு எதுகை முனையோட பேசக்கூடிய ஒரு திறமையான பேச்சாளர். அப்போ எதுகை முனையோட வச்சு ஆடவர், ஆரணங்கு, குழந்தைகள், பெரியோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் குறிப்பிட்றாரு. எல்லாரும் வந்திருக்கிறாங்க, எது வந்து ஒரு பெருமையாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. குழந்தையும் தமிழ் இன்பமும் அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து சொல்கிறாரு. குழந்தை இங்கே வந்திருக்கிற பெண்கள் வந்து எல்லாரும் வந்து தன் குழந்தைய வந்து இடுப்பில் வச்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க ஏன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தமிழ் மொழியோடைய வலிமை, உச்சரிப்பு இப்போ நமக்கே அப்படியே முடி சிலிக்குது. தமிழ் மொழி அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு கம்பீரம் வருது இல்லையா? இந்த விஷயம் வந்து குழந்தைக்கு வந்து புரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய செவி வழியாக அவங்களுடைய உள்ளத்திற்கு சென்று அவர்களுடைய இரத்தத்தில் வந்து தமிழ் மொழி கலக்கும். அதனால தான் வந்து குழந்தையோடு வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இந்த தமிழ் மொழியோட பெருமை வந்து அவங்களுக்கு போய் சேரும். இப்போ இந்த தமிழ் மொழியோடைய பெருமையை வந்து நாம் வந்து ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்துவது வந்து எவ்வளவு முக்கியன்றதை வந்து அது மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு குழந்தைகள்லேருந்து எல்லாருக்கும் நம்மளுடைய மொழி குறித்தான புரிதலை வந்து உண்டாக்கணும். நம்ம இப்போ வந்து தமிழ் மொழி வழியில் படிக்க வச்சாலே ஏதோ பெருங்குற்றம் போல் வந்து நம்மளை எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய சூழல் தான் வந்து நடைமுறையில் இருக்குது. 1968 முதல் இன்று வரை வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய மொழியோடைய பெருமை வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. ஆனால் வந்து நம்ம தமிழ் வழியில் படிக்க வச்சாலே அது ஒரு குற்றம் போல் பார்க்கக்கூடிய சூழலில் தான் நம்ம வந்து நிற்கிறோம். ஆங்கில வழியில் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்குது. நான் வந்து பிற மொழி படிக்கக்கூடாது என்பதில்லை, ஆனால் தமிழ் மொழியை வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து குறைந்தபட்சம் தமிழ் மொழியோடைய பெருமையை வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். இப்போ தமிழ் மொழி குறித்தான பெருமையை குறித்து முழுசாக பேசி முடிக்கிறாரு. அப்புறம் வந்து திரும்ப இதே போல் வந்து நான் சொன்ன மாரி நம்மளுடைய இப்படிலாம் வாழ்ந்த ஒரு தமிழினம், தமிழ் மொழி இப்போ வந்து எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் எழுப்புறாரு. அந்த கேள்வி இன்றளவும் தொடருது. நானும் நண்பரும் பேசியிருக்கும் போது கூட நான் வந்து அவர்கிட்ட முன் வச்சேன். அதாவது வந்து சங்க காலம் என்பது தமிழர்களுடைய பொற்காலம். அந்த காலத்தில் தான் வந்து அவ்வளவு பெருமை மிக்கவர்களாக அப்படி வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அது வாணிபம் தொட்டு ரெண்டாவது வந்து மற்ற எல்லா கலை விஷயத்தில் இருக்கட்டும், மற்ற எல்லாத்துலேயுமே வந்து அரசாட்சி முறையிலேருந்து எல்லாத்துலேயுமே அப்படி. அதே போல் வீரத்துக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாருன்னா, புலியை வந்து முறத்தால் அடித்து துரத்தனா பாட்டின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அந்த விஷயத்தையும் உள்ளே சொல்கிறாரு. அப்போ ஒரு முறத்தாலேயே இப்போ புலியை அடித்து விரட்டுற ஒரு பெண்ணினம் வந்து இன்று வந்து எப்படி இருக்குது? 68 நீங்கள் வந்து யோசித்து பார்க்கணும். அப்போ வந்து பெரும்பாலும் வந்து கல்வியறிவு கொடுக்கப்படலை. அவங்க வந்து வீட்டில் வந்து ஒரு சமையல் கட்டில் தான் இருந்தாங்க. இன்றளவும் சில கிராமங்களில் வந்து அந்த சூழல் வந்து இருக்குது. அப்போ வந்து கல்வியறிவு வந்து பெண்களுக்கு வந்து எவ்வளோ முக்கியம் என்பதை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. கல்வியறிவு மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளிலும் வந்து வர வேண்டிய தேவை இருக்குது. அப்படி ஒரு பெண்ணுடைய வீரமிக்க பெண்கள் வாழ்ந்த ஒரு தமிழ்க்குடி இன்று எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் வந்து இருக்கிற மைய கருத்தாக இருக்குது. எப்படி வந்து வெளியே வர வேண்டிய தேவை இருக்குது, இந்த தமிழ் மொழியை வந்து எப்படி வந்து நம்ம வந்து பிரதிபலிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத பற்றி தான் வந்து முழுக்க வந்து சொல்லி நிறைவுரையாக வந்து அந்த நிகழ்வை முடிச்சிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு நூல். அது மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய தலைப்பின் கீழே வந்து பேசியிருக்கிறாரு. எனக்கு பிடிச்ச இந்த 2 தலைப்புன்றதுனால இதை எடுத்து நான் வந்து பேசியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த புத்தகத்தினுடைய மையக்கருவாக, அந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தமிழருடைய மையக்கருவாக என்ன இருக்குன்னா, ஒரு பெருமைமிக்க ஒரு இனக்கூட்டம், ஒரு பெருமைமிக்க ஒரு தமிழ்மொழி,
உலகத்திற்கே தலை சிறந்த ஒரு மொழி, இப்படி இருந்த ஒரு மொழி இன்று எந்த நிலைமையில் இருக்கிறது? அதற்கு காரணம் என்ன? அப்போ இதிலிருந்து விடுபடுவது எப்படி? இதை எப்படி சரி செய்வது என்பது குறித்து நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை உங்களிடத்திலே விட்டுறேன். குறைஞ்சபட்சம் ஆட்சி மொழியாகவும் வழக்கு மொழியாகவும் எல்லாத்துலேயுமே இந்த தமிழுடைய பெருமையை பேசி தமிழ் மொழி போல் எதுவும் இல்லை அப்படின்றத சொல்லி அதுதானே உண்மையும் கூட. அப்போ அதை எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாம் செஞ்சு தான் நம்ம திரும்ப எப்படி ஒரு தமிழினம் இருந்ததோ அதுபோல் நம்ம வீறு கொண்டு எழ முடியும். இப்போ பிற மொழியாளர்கள் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரையும் அரவணைச்சு சென்றது தான் ஒரு தமிழ் மொழி. அப்படி இருந்த ஒரு இனம் இப்போ நம்ம தான் கடைநிலையில் இருக்கிறோம், மற்றவங்க எல்லாம் மேலோங்கி இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்றது எனக்கு இன்னமும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. நான் அது தினமும் சிந்திக்கிறேன். அதாவது அதுக்கான நம்மளுக்கு ஆய்வுகளோ வரலாற்று ரீதியான தெளிவோ கூட ஒன்றும் கிடைக்கல. நிறைய தேடுதல் இருக்குது. ஒரு இனம் இப்படி வாழ்ந்திருக்கு. இப்படி வாழ்ந்த இனம் எப்படி இந்த இடைக்காலத்தில் அது பெரும்பாலும் இந்த விஜயநகர பேரரசுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரலும் ஒரு 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 பெருமைமிக்க இனமாக வாழ்ந்த ஒரு மொழி கூட்டம், ஒரு இனக்கூட்டம் இப்போ எப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. விஜயநகர பேரரசில் என்ன நடந்தது, அது உண்மையான தகவல் என்ன, இப்போ நடக்கக்கூடிய தகவல் என்ன, இதெல்லாம் நம்ம தேடி கற்றுக்கணும். நம்ம இன்னும் நிறைய அடுத்தடுத்த புத்தகங்களில் எப்படி தமிழ் இனம் என்ன ஆச்சு அப்படின்றத பற்றிலாம் நம்ம ஆய்வுப்படுத்துவோம். இப்போ இது ஒரு அருமையான ஒரு புத்தகம். அண்ணாவுடைய சொற்பொழிவுகள் எல்லாம் அடங்கிய ஒரு நூல். மொத்தம் 13 தலைப்பின் கீழே இருக்குது. அனைவரும் இந்த புத்தகத்தை கூட ஒரு முறை வாங்கி வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.